கர்த்தரும் மைந்தரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவிடம் நம்மளே தங்கியிருந்து நம்முடைய கிறிஸ்தவ ஓட்டத்தை சிறக்கச் செய்ய துணை புரிகின்ற தூய ஆவியானவரிடமிருந்து கிருபையும் சமாதானம் நல் பேராசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. ஆமென். அன்பானவர்களே, சில நிமிடங்கள் சிந்திப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி முன்பு வாசியை கேட்ட நற்செய்தி பகுதி. மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல் 7வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 13 முடிய உள்ள வசனங்கள். காலத்தின் அருமையை கருதி 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்களுக்கு அவர் புதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். வெறுமையானே பாத்திரமா வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வாழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் நம்மீத பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, காளில் மண்ணானை என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. அன்பின் பரலோக கர்த்தாவே, உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியமுமாயிருக்கிறது என்று சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார். ஆம் கர்த்தாவே, அப்பேற்பட்ட சமூலமும் சத்தியமாயிருக்கிற உம்முடைய வார்த்தைகளை சிந்திக்க இருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை புடமிடுவீராக. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை செப்பனிடுவீராக. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு உமக்கேற்ற பாத்திரங்களாக பாண்டங்களாக எங்களை நீர் மறைந்து விடுவீராக. வீண் சிந்தனைகளை வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்ற சங்கீதக்காரனை போல நாங்களும் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே வீண் சிந்தனைகளை அகற்றி வீண் சிந்தனைகளை வெறுத்து உம்முடைய வார்த்தையில் பிரியப்படுகிற மக்களாய் உம்முடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில சரியான விதத்திலே உள்வாங்கிக் கொண்டு நடக்கிற பிள்ளைகளாய்களே ஆண்டவர் கிருபை புரியும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளை உம்முடைய வசனத்தை கொண்டே நீர் ஆசீர்வதியும். இயேசு இரட்சகர் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பு நிறைந்து எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென். அன்பானவர்களே, ஒரு ஆசிரமம் ஒன்றிலே ஒரு குருவானவர் கிட்டத்தட்ட 20 சீடர்கள் அந்த ஆசிரமத்திலே தங்கியிருந்தார்கள். அந்த குருவானவர் ஆசிரமத்திலே ஒரு செல்லமாக ஒரு பூனையை வளர்த்து வந்தார். அவர்கள் தொழுது கொள்ளுகின்ற போது, வழிபடுகின்ற போது
பூனை என்ன செய்யும் என்று சொன்னால் குறுக்காகவும் நெடுக்காகவும் ஓடி ஆடி திரிந்து கொண்டிருந்தது. இதை 2-3 நாட்கள் தொடர்ச்சியாக கவனித்து குருவானவர் சிஷியர்களை பார்த்து சொன்னார், இந்த நாம் தொழுது கொள்ளுகின்ற வேளையிலே, இறை வழிபாட்டின் வேளையிலே இந்த பூனையை என்ன செய்து விடுங்கள், கட்டி விடுங்கள், கட்டி வைத்து விடுங்கள் அப்படின்னு சொன்னார். ஆகவே சீடர்களும் குரு சொன்ன வண்ணமாக அவர்கள் தியானத்திற்காக அல்லது வழிபாட்டிற்காக வீற்றிருக்கின்ற போது பூனை எந்த குறுக்கீடும் செய்யக்கூடாது என்பதற்காக குருவனுடைய ஆலோசனையின்படி பூனையை கட்டி வைத்தார்கள். நெடுநாட்கள் கடந்து சென்றது. குருவானவரும் இறந்து போனார், இந்த பூனையும் இறந்து போயிற்று. அடுத்ததாக சிஷியர்கள், அவருடைய சீடர்கள் வந்து அதை தொடர்ந்து ஆசிரமத்தை நடத்துகிறார்கள். அப்போது அவர்கள் வழிபாட்டு நேரத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், எங்கேயோ தேடி திரிந்து ஒரு பூனையை பிடித்து கொண்டு வந்து அந்த வழிபாடு நேரத்தில் வந்து கட்டி வைத்து விட்டார்கள். அது தொடர்ச்சியாக அப்படியே நீடித்தது. கடைசியாக இந்த பூனையை குறித்து புத்தகமும் வெளியிட்டார்கள். அடுத்து வந்த தலைமுறையினர் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அந்த புத்தகத்தை படித்து அந்த பூனைக்கு கோயில் கட்டியே பூனையை வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். இப்படித்தான் வாழ்க்கையிலே அநேக சடங்காச்சாரங்களும் அநேக பாரம்பரியங்களும் அதே போல அநேக சம்பிரதாயங்களும் இப்படிதான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் நம்முடைய சமூக வாழ்க்கையிலும் நம்மை ஆக்கிரமித்து விட்டன. இது நமக்கு மட்டுமல்ல, அன்றைக்கு இயேசுடைய காலத்திலே இருந்தது பாருங்கள். அதான் இயேசுவை குற்றம் கண்டுபிடி பரிசோதிப்பதற்காக எருசலேமிலிருந்து வருகிறார்கள் கலிலேயாவுக்கு. யார் வருகிறார்கள்? பரிசேயர்களும் வேத பாரகர்களும் வருகிறார்கள். அவரை இன்வெஸ்டிகேட் பண்ணுவதற்காக, அவரை விசாரிப்பதற்காக, இவர் எவ்வாறு தன்னை மேசியாவாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அதற்கேற்ற ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்காக பரிசேயர்களும் வேத பாரகர்களும் வருகிறார்கள். இந்த பரிசேயர்கள் யார் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த யூதர்கள் எப்போதுமே தங்களை ஒரு தனி இனமாக காட்டிக்கொள், யாரோடு சேர்வதில்லை. நாங்கள் தான் சிறந்தவர்கள், எங்கள் தெய்வம் தான் சிறந்தவர், அப்படி என்று தங்களுக்கென்று ஒரு இதை வைத்துக் கொண்டு வாழ்ந்தவர்கள் தான் யூதர்கள். அதுல ஒரு கூட்ட மக்கள் இருந்தார்கள், அவர்கள் தான் பரிசேயர்கள். இருக்கிற யூதர்களை விட நாங்கள் பரிசுத்தமானவர்கள், நாங்கள் இறை சட்ட திட்டங்களை எல்லாம் சரியான விதத்திலே கை கொள்ளுகிறவர்கள், எங்களை தவிர வேற யாருமே இல்லை என்ற அளவுக்கு அவர்கள் தங்களை ஆன்மீக வாழ்க்கையிலே பரிசுத்தர்களாக காட்டிக் கொண்டிருந்தவர்கள் தான் இந்த பரிசேயர்கள். இயேசுனுடைய காலத்திலேயே கிட்டத்தட்ட 6000 பரிசேயர்கள் 6000 பேர் பரிசேயர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த வேத பாரகர்கள் யார்? அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய குழு தான், இந்த பரிசேயருக்குள்ளே இருந்த ஒரு சிறிய குறிப்பிட்ட குழுவினர் தான் இந்த வேத பாரகர்கள். அவர்கள் இருக்கிற பரிசேயர்களை விட அந்த வேத நியாய பிரமாணங்களை மிக தெளிவாக கற்று ஆராய்ந்து வைத்திருந்தவர்கள். அவர்கள் தான் சில நேரத்தில் நம்முடைய லாயர்ஸ் என்று சொல்லுவோம் அல்லவா, வழக்கறிஞர்கள் மாறி அவர்களும் செயல்பட்டார்கள். அப்பேற்பட்டவர்கள் தான் இங்கே இயேசுவிடத்திலே வருகிறார்கள். வந்து சொல்லுகிறார்கள், என்ன உம்முடைய சீஷர்கள் சிலர் கழுவாத அசுத்த கைகளினாலே போஜனம் பண்ணுகிறதை கண்டு குற்றம் பிடித்தார்கள் அப்படின்னு வேதம் சொல்ற. அது 4வது வசனம். கடையிலிருந்து வரும்போதும் ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டாள், அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுறதில்லாமல் வேறு அநேக ஆச்சாரங்களையும் கை கொண்டு வருவார்கள். இதெல்லாம் பார்க்கிறாங்க. இது ஒன்று அன்றைக்கு இந்த பரிசேயர் வேத பாரகர்கள் எல்லாரும் கை கொண்டு வந்த காரியம்.
அது சீடர்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறார்கள். இயேசுனுடைய சீடர்களிடத்திலே ஒற்றுமை இல்லை. இவங்க ஒன்றே பாத்திரம் கழுவுற மாதிரி இல்லை, கையும் கழுவுற மாதிரி இல்லை, என்னடா இது அப்படி என்று சொல்லி அவர்கள் பார்க்கிறார்கள். இதுல ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதற்காக கை கழுவி சாப்பிடுகிறோம்? கை கழுவுறது எதற்காக? கையில ஹைஜீனிக்க சாப்பிட வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் கை கழுவுகிறோம். ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு அதல்ல. அவர்கள் இதை சுத்தமா சாப்பிட வேண்டும், ஹைஜீனிக்க சாப்பிட வேண்டும் என்பதற்காக அவர்கள் குற்றம் சாட்டவில்லை. அதை அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? ஒரு சட்டமாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இது ஆலய பிரகாரங்களிலே கை கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை இவர்கள் அன்றாட மக்களுடைய வாழ்க்கையிலே இந்த சட்ட திட்டங்களை எல்லாம் திணித்து மக்களை, ஏழை எளிய மக்களை அடிமையாக்கி வைத்திருந்தார்கள். ஆகையினால் அதே குற்றச்சாட்டை இயேசுவின் இடத்திலே கொண்டு வருகிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து ஒரே வார்த்தை தான் சொன்னார். என்ன சொன்னார்? மாயக்காரரே, மாயக்காரரே அப்படிங்கிற வார்த்தை ஒரு கடினமான வார்த்தை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய பயணத்திலே எப்பேற்பட்ட கொடுமையான பாவிகளையும் சந்தித்திருக்கிறார், ஆயக்காரர்களையும் சந்தித்திருக்கிறார், வாழ்க்கையில தடமாறி பயணித்தவர்களையும் சந்தித்திருக்கிறார். ஆனால் யாரையுமே மாயக்காரர் என்று சொல்லணும். மாயக்காரர், ஹிப்போக்ரிட்ஸ் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கம் ஆக்டர்ஸ், நாடகம் நடிக்கிறவர்கள். இது ஸ்டேஜ் போட்டு நடிக்கிறவர்கள் இல்லை, யதார்த்தமான வாழ்க்கையிலே நடிக்கிறவர்கள். ஆகையினாலே தான் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? மாயக்காரரே. அப்படி என்று சொல்லிவிட்டு அழுத்த திருத்தமாக சொல்கிறார். எப்ப ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார், நீங்கள் உங்கள் உதட்டளவிலே மேலோட்டமான வாழ்க்கையிலே தான் நீங்கள் ஆண்டவரை கனப்படுத்துகிறீர்கள், ஆனால் உள்ளான வாழ்க்கை கடவுளை விட்டு எப்படி இருக்கிறது? தூரமா இருக்கிறது என்பதை சொல்கிறார். சடங்காச்சாரங்கள், பாரம்பரியங்கள், சம்பிரதாயங்கள் எவ்வளவு அபாயகரமானவை என்பதைத்தான் இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதி மார்க் 7வது அதிகாரம் 1 முதல் 13 முடிய உள்ள வசனங்கள் மிக மிக தெளிவாக சுட்டி காண்பிக்கிறோம். நம்மிடத்திலே இன்றைக்கு இந்த பாரம்பரியங்கள் இருக்கிறதா? சடங்காச்சாரங்கள் இருக்கிறதா? கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்திலே சம்பிரதாயங்கள் இருக்கிறதா? அப்படி என்று சொன்னால் கோடைக்கானலை பற்றி எனக்கு தெரியாது, உங்களை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. நான் இப்போதைக்கு பொறுப்பேற்று இருக்கிற புதிய போதகர். ஆனா நான் இருந்த இடத்துல எல்லாம் பார்த்திருக்கிறேன். ஆலயத்திலே திருமணம் நடத்தி கொண்டிருப்பேன், அழுத்தம் தருவார்கள். ஐயா ஐயா கொஞ்சம் சீக்கிரம் என்ன செய்திருங்க, கொஞ்சம் சீக்கிரம் அந்த தாலி எடுத்து கட்டி முடிச்சிருக்கையா, முடிச்சிருக்க, அதுக்கப்புறம் மீதி உள்ள காரியங்கள் எல்லாம் பார்த்துருக்கையா. அப்படி என்ன, அது நல்ல நேரம் என்ன செய்ய போகுது? நல்ல நேரம் முடிய போகுது. அதாவது பேரண்ட்ஸும் அதோடு ரிலேட்டடா எனக்கு தெரிந்த யாராவது கொஞ்சம் அந்த வார்த்தையை செஞ்சு கொடுப்பேன். சிலருக்கு தெரியாம யாராவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், அப்படியா நல்ல நேரமா, சரி நான் எனக்கு நல்ல நேரத்துக்கு நான் நடத்திடுறேன் என்று நான் நடத்தி விட்டு போயிடுவேன். ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இது இன்றைக்கு கிறிஸ்தவ சமூகத்தை அதிகமாக பாதித்திருக்கிற ஒரு காரியம். நான் சென்னையில இருக்கும்போது எப்போது மீன் வாங்க போகும் தெரியுமா? செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தான் மீன் வாங்குவேன். ஏன்? கூட்டம் இருக்கிறது அன்னைக்குதான் மீன் மக்கள் வாங்க மாட்டாங்க, அன்னைக்குதான் விலை கொஞ்சம் கம்மியாயிடும். யதார்த்தமா மக்கள் மீன் அதிகமா என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. நீங்களும் பேங்குக்கு போய் பாருங்களேன், செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மற்ற நாட்களை விட கூட்டம் கம்மியாகத்தான் இருக்கும். ஏன் கம்மியா இருக்கும்? அது செவ்வாயும் வெள்ளிக்கிழமையும் மோசமான நாட்கள், பணம் டிரான்சாக்சனுக்கு சூட்டபிளான நாட்கள் அல்ல. ஏன்? எதுவா மற்ற மக்களை சொல்லுவோம்,
நாம் இப்படி அல்லவா இருக்கிறோம். நாட்களை பார்க்கிறோம், நேரங்களை பார்க்கிறோம், அதை பார்த்தல்லவா கணக்கிடுகிறோம். ஆகையினாலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மிக அருமையாக பரிசேயர்களை பார்த்து எச்சரிக்கிறார், மாயக்காரரே, நீங்க உதட்டளவுல நீங்கள் என்ன செய்கிறீர்கள், கனப்படுத்துகிறீர்கள், வாழ்க்கை அளவில் நீங்க என்ன செய்றீங்க, என்னை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் என்பதை அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்கிறார். ஒரு நாள் நான் சர்ச்சில் இருந்து ஊர்ல பகுதியில் சர்ச்சில் இருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறேன். சர்ச் மெம்பர் ஒருத்தர் எனக்கு முன்பாக அப்படியே டிப்டாப்பாக, காலையில அப்படியே டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு வேகமா போய் கொண்டிருக்கிறார். வேகமா போனவர் என்ன நினைச்சாலும் தெரியல, திடீர்னு அப்படியே சடனா திரும்பி பக்கம் வருகிறது. என்னங்க தோத்திரம் சொன்னாரு. தோத்திரம் சொன்னேன். ஐயா என்ன போன வேகத்திலே திருப்பி வருகிறீர்களே? ஆமாங்க ஐயா, ஒரு காரியமா போனேன். இந்த கருப்பு போன வந்து என்ன செய்திச்சு, குறுக்கே போயிடுச்சு. இன்னைக்கு நமக்கு டைமு சரியில்லை, ஆகையினால நான் என்ன செய்துட்டேன், திரும்பிட்டேன் அப்படின்றது. வேற யாரும் இல்லை, நாமே ஜீவிக்கிற கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாமே இந்த காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல கிராமப்புறங்களிலே பாருங்க, ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். ஒரே நான் ஒரே காலையில் நான் போய் கொண்டிருக்கிறேன். ஒரு தெரு வழியாக போய் கொண்டிருக்கும் போது அந்த தெருவிலிருந்து வீட்டிலிருந்து ஒரு மனிதன் டக்குன்னு வெளியிறங்கி நடக்க ஆரம்பித்தார். அடுத்து ஒரு 10-15 வீடை தாண்டி அந்த முன்ன ஒரு வீட்டுல இருந்து ஒரு அம்மா இறங்கி இந்த பக்கம் இப்படியே வருது. எனக்கு முன்னாக பார்த்த மனுஷன் பார்த்த உடனே திருப்பி என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு, நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன் நடக்க ஆரம்பிச்சிச்சு? இவனுக்கு முகத்துல முடிச்சா நமக்கு இன்னைக்கு இந்த நாள் நமக்கு சரிப்பட்டு வராது. ஆகையினால்தான் அதே போலதான் இன்றைக்கும் நம்முடைய மக்களே ஒரு காரியம் அப்படி என்று சொன்னால் உடனே ஜோசியம் பார்க்க போகிறார்கள், உடனே குறி சொல்லுகிறவர்களை நாடி தேடுகிறார்கள். பிரச்சனைகளுக்கு பரிகாரத்துக்காக வேறு ஏதாவது மாற்றம் உண்டா அப்படி என்றுதான் இருக்கிறார்கள். சம்பிரதாயங்கள், சடங்காச்சாரங்கள், பாரம்பரிய காரியங்களை நாடி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே தான் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்கிறார், மாயக்காரரே. எந்த பாவியையும், எப்பேற்பட்ட அயோக்கியனையும் ஆண்டவர் மாயக்காரரே என்று சொன்னதில்லை. ஆனா உதட்டளவிலே ஆண்டவரை கனப்படுத்தி விட்டு வாழ்க்கை அளவிலே அவரை விட்டு தூரம் போகிற மக்களை பார்த்துதான் ஆண்டவர் என்று சொன்னார், மாயக்காரரே. அப்போ இதுல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான 3 காரியங்கள் உண்டு. எப்படி என்று சொன்னால், எப்படி இந்த பழமைவாதங்களையும் சடங்காச்சாரங்களையும் பாரம்பரியங்களையும் எவ்வாறு நாம் மேற்கொள்வது. இன்றைக்கும் திருச்சபைக்குள்ளே அநேக பாரம்பரியங்கள் எல்லாம் வந்துவிட்டன. ஒவ்வொரு திருச்சபையும் ஒவ்வொரு காரியங்களை கட்டி வைத்து விட்டு சொல்லுகிறார்கள், இது எங்களுடைய பாரம்பரியம் அப்படின்னு சொன்னாங்க. நம்முடைய பீருமேடு பகுதியில் உள்ள ஒரு லுத்தரன் ஸ்கூலிலே வீட்டில் சுதந்திர தினத்திற்காக கொடியேற்றுக் கொண்டிருந்தார்கள். இந்த சல்யூட் ஆர்டர் அடிக்கும் போது எல்லா பிள்ளைகளும் சல்யூட் அடிச்சாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் அப்படியே கம்முன்னு நிற்கிறான். ஏண்டா நீ எப்படி நிற்கிறாய் அப்படின்னு தலைமை ஆசிரியர்களை கூப்பிட்டு கேட்டபோது, எங்க சர்ச்சில் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க, தேசிய கொடிக்கு என்ன செய்யக்கூடாது, சல்யூட் அடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பாரம்பரியம் மிக்க சபைகளும் நம்முடைய இந்திய தேசத்திலே இருக்கிறது. அப்ப எப்படி இந்த பாரம்பரியமான காரியங்களை, சடங்குகளை நாம் எவ்வாறு மேற்கொண்டு வாழ்வது, எவ்வாறு நாம் மேற்கொள்ள முடியும்? 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசித்துக் கொண்டால், 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில எம்ப்ரேஸ் பண்ணி கொண்டால், இந்த பாரம்பரியங்களை, இந்த சடங்காச்சாரங்களையும், இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் ஓவர் கம் பண்ணி ஜெயிக்க முடியும் நம்முடைய வாழ்க்கையில். சர்ச்சில் கூட மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது. மாற்றங்களை கொண்டு வர விரும்பினால் பழமைவாதிகள் இருப்பாங்க. ஐயா நீங்க எப்படி இதை பண்ணலாம், நீங்க எப்படி இந்த மாற்றத்தை கொண்டு வர, காலாகாலமாக சொல்லுவாங்க. இவர் ஏதோ 300-400 வருஷத்துக்கு முன்ன இருந்த மாதிரியே பேசிடுவார்.
காலாகாலமாக நாங்கள் இதான் பின்பற்றி வருகிறோம், நீங்க எப்படி மாற்றுவீர்கள் என்று. அப்படி ஒரு சர்ச்சில் டெய்லி சண்டை தான் நடக்கும். எனக்கு வேற ஒரு மூப்பர் மாற்றங்களை எதிர்பார்க்க ஆயத்தம் இல்லை. அப்போ பாரம்பரியங்கள் எல்லாம் நாம் எவ்வாறு மேற்கொள்வது, அது மிக மிக முக்கியமான காரியம். ஒன்று பைபிள், கடவுளுடைய வார்த்தை, மனிதன் உருவாக்கின பாரம்பரியங்கள் எல்லாவற்றுக்கும் மேலானது, பெரியது என்ற விசுவாசம் நமக்கு தேவை. அதான் 2 கொரிந்தியர் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு சொல்லுகின்ற போது மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அப்ப கடவுள் திருவசனத்தின் ஊடாக சொல்லுகிறார், என்ன செய்யாதே, நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லுகிறார். வாழ்க்கை பிரச்சனையா இருக்கலாம், சூழ்நிலை மாறுபட்ட சூழ்நிலையா இருக்கலாம், நீ என்ன செய்யாதே, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லு. ஆனா சூழ்நிலை மாறுகின்ற போது அநேகர் என்ன செய்கிறார்கள்? அதான் நேற்றைக்கு எங்கேயா போனோம், வில்பட்டி தாண்டி ஒரு ஊருக்கு போயிருந்தோம். அந்த கிராமத்தை பற்றி சொன்னார்கள். எல்லாமே மேக்சிமம் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் ஐயா. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. எல்லாமே என்னதான் பண்ணிட்டு கிடக்கிறாங்க, சூனியம்தான் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போது அநேக மக்கள் என்ன செய்கிறார்கள்? கடவுளுடைய வசனத்துக்கு பயப்படுகிறது இல்லை. கடவுளுடைய வசனம் சொல்லுகிறது பயப்படாது என்று சொல்லுகிறது. ஆனா எதுக்கு பயப்படுகிறார்கள்? கிறிஸ்தவ மக்கள் சூனியத்திற்கு பயப்படுகிறார்கள், பாரம்பரியத்திற்கு பயப்படுகிறார்கள். அதான் வேத வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தராகிய வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆனா அந்த விசுவாசம் வர மாட்டேங்குது. மக்கள் என்ன செய்கிறார்கள்? நம்முடைய மக்கள் புனித ஸ்தலங்களை நாடி தேடி ஓடி அலைந்து கொண்டிருக்கிற பரிதாபகரமான நிலைமைகளில் பார்க்கிறோம். ஆகையினால் அன்பானவர்களே, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலக பாரம்பரியங்கள், உலக சடாங்காச்சாரங்கள் எல்லாவற்றையும் விட பெரியது எது? கடவுளுடைய வார்த்தை. இதை நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இரண்டாவது காரியம் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், அதாவது அன்பு. உலக பாரம்பரியங்களை விட அன்பே பெரியது என்ற உண்மையை நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டும். இதை பரிசேயர்களும் வேதபாரர் உணரவில்லை. சட்ட திட்டங்களை கடைபிடிப்பதிலே தான் கவனமாக இருந்தார்களே ஒழிய சக மனிதர்கள் மேல் உண்மையான அன்பு, அந்த அன்பு இல்லை. அதான் இங்கே திருமறை பகுதியிலே வாசித்து கேட்ட திருமறை பகுதியிலே பார்க்கிறோம். மோசேயை கொண்டு கடவுள் கட்டளைகளை கொடுத்தார், நியாய பிரமாணங்களை கொடுத்தார். எதற்காக கொடுத்தார்? ஒரு நெறியாய் மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த நெறியையே அவர்கள் வேறு விதமாக ஆட்கொண்டு சம்பந்தம் இல்லாத இடத்துல சம்பந்தம் இல்லாத காரியத்திற்கு இந்த பரிசேயர்கள் எல்லாம் எதிர்காலத்திலே பயன்படுத்தினார்கள். ஆகையினாலே தான் பசியா இருந்த போது சீடர்கள் கதிர்கள் கொய்து சாப்பிட்டதையே பெரிய குற்றமாக, பசிக்கு கதிர்களை கொய்து சாப்பிட்ட காரியத்தையே பெரிய குற்றமாக அவர்கள் கருதினார்கள். அன்பில் நாம் பசியா இருந்தே, பசியா இருப்பதை விட சட்டத்தை, பசி அல்லையா முக்கியம், சட்டத்தை பின்பற்றுவதுதான் முக்கியம் என்று சொன்னவர்கள் தான் இந்த பரிசேயர். அதான் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார். வேதம் மிக அழகாக சொல்லுகிறது, உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ கனம் பண்ணுவாயாக. அதுதான் மோசேயை கொண்டு கடவுள் கொடுத்த கற்பனை. அது
அப்போ அந்த கற்பனையை விட்டுவிட்டு இந்த பரிசேயர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், பெற்றோருக்கு கடமை என்ன கடமை? குர்பான். குர்பான் என்று சொன்னா கொஞ்சம் ஈடாக கொஞ்சம் பணத்தை கொடுத்தா போதும், வேற எதை பற்றி நாம என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அவர்கள் சாப்பிட்டார்களா? உடம்புக்கு நோய்க்கிட்ட மருந்துகளை பெற்றுக் கொண்டார்களா? டாக்டரை பார்த்தார்களா? அதை பற்றி எல்லாம் நீ என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அவர்களுக்குரிய பணத்தை மட்டும் கொஞ்சம் கொடுத்துரு, உன் கடமை முடிஞ்சு போச்சு. அதை பற்றி அதுக்கு மீத்த உள்ள பாவங்கள் எல்லாம் ஒன்ன சேரவே சேராது. அதுதான் குர்பான் என்பது. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு. அப்ப அது இல்லப்பா, அன்புதான் பெருசு. நீ உன் பெற்றோரை நீ நேசிக்க வேண்டும். அதே போல இன்றைக்கு வாசித்து கேட்ட நிருப பகுதியிலே பாருங்கள், புருஷர்களே உங்கள் மனைவி மேல் அன்பு கூறுங்கள், மனைவிகளே உங்கள் புருஷர்கள் மேல் அன்பு கூறுங்கள், ஏன்னா அவர் குடும்பத்துக்கு தலை. அப்படி இதெல்லாம் இன்றைக்கு வாசித்து கேட்ட நிருப பகுதியிலே மிக தெளிவாக பாருங்க. அப்ப அன்புதான் பெருசு. இன்றைக்கு பாருங்க, சில குடும்பங்களிலே பார்க்கும்போது தெரியும், நன்றாகவே தெரியும் கணவன் மனைவி எப்படி இருக்கிறார்கள் என்று. இந்த குறிப்பாக இந்த சண்டை யாருக்கு வீட்டில் கணவன் மனைவிக்கும் அதிகமாக நடக்கும் என்று சொன்னால், இந்த இண்டிபெண்டன்ட் சர்ச் இருக்கு பாருங்க. இண்டிபெண்டன்ட் சர்ச்சுக்கு போறவங்களுக்கு குடும்பத்திலாம் கணவன் மனைவிக்கு இடையே சண்டை நடக்கும். கணவனுக்கு ஒழுங்கா என்ன வைக்கிறது இல்லை, சமைச்சு வைக்கிறது இல்லை. பைபிளை தூக்கிட்டு எங்க ஓடுறது, ஓடுறது. பிள்ளைகள் சாப்பிட்டார்களா என்று கூட பார்ப்பதில்லை, பைபிளை தூக்கி கொண்டு ஓடுவது. அதுல நான் குறை சொல்ல வரவில்லை. ஆனால் நீ கணவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டுமா இல்லையா? அட்லீஸ்ட் சமைத்து வைக்க வேண்டியது சமைத்து வைக்க வேண்டும், பிள்ளைகளுக்குரிய கவனத்தை செலுத்த வேண்டும். இது ஒரு பக்கம், அதை பார்ப்போம். அடுத்தது பாருங்க, இந்த மதம் மாறி திருமணம் செய்து கொள்வார்கள். லவ் பண்ணியோ எப்படியோ ஏதாவது ஒரு வகையில திருமணம் செய்து கொள்கிறார்கள். திருமணம் செய்து கொண்டு குறிப்பாக ஆண்கள் மேக்சிமம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறார்கள். ஆனா பெண்கள் என்ன செய்வதில்லை, தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணியாச்சு, அப்போ அன்புதான் பெருசு. அப்போ என்ன செய்யறாங்க, அவங்க கேட்டா என்னம்மா இல்லை, ஏன் நீ தனிமையை தாய் வீடு வந்திருக்கிறாய்? இல்லைங்கய்யா, அவங்களுடைய சம்பிரதாயங்கள் எல்லாம் எனக்கு என்ன செய்யல, எனக்கு பிடிக்கல, அவங்களுடைய சம்பிரதாயங்கள் எல்லாம் எனக்கு பிடிக்கவில்லை. உண்மையாக நேசித்து உண்மையாக அன்பு கொண்டு கணவனை மனைவி புரிந்து கொண்டு நேசித்து வாழ்கின்ற வாழ்க்கை மிக முக்கியமானது. அதான் சொல்லுகிறார், புருஷர்களே உங்கள் மனைவி மேல் அன்பு கூறுங்கள், மனைவிகளே உங்கள் புருஷன் மேல நீங்கள் அன்பு கூறுங்கள். அடுத்து பாருங்க, எபேசியர் 5வது அதிகாரம் இன்றைக்கு வாசித்து கேட்ட பகுதி. எபேசியர் 5வது அதிகாரம் 29வது வசனம். சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. பகைக்காது, வீண் பழி வாங்க, அன்புக்கு கடவுளாதான் சொல்லுகிறார். ஏதோ கொஞ்சம் காசை கொடுத்த உடனே இன்றைக்கு பெற்றோர், இன்றைக்கு அநேக பிள்ளைகள் அப்படிதான் இருக்கிறார்கள். அயல் நாடுகளிலே இருக்கிறார்கள். பெற்றோரை கொண்டு எங்க விடுகிறார்கள், முதியோர் இல்லத்திலே சேர்த்து விட்டு மாதம் காசை அனுப்பி கொடுக்கிறார். மனநிறைவு. அம்மா அப்பா எப்படி இருக்கிறார்கள், சாப்பிட்டார்களா, அல்ல உடம்பு நல்லா இருந்தா அதில் பற்றி எல்லாம் கவலைப்படுவதில்லை. எப்போதாவது ஒரு முறை கூப்பிட்டு விசாரிப்பார்கள், சுகபல ஆரோக்கியங்களை விசாரிப்பார்கள், மன சாந்தி அடைந்து போய்விடுகிறார்கள். ஆகையினாலே தான் வேதம் சொல்கிறது, இந்த பாரம்பரிய காரியங்கள் எல்லாம் விட்டுவிட்டு அது அன்புதான் எல்லா பாரம்பரியங்களையும் உடைக்க வேண்டும் என்று சொன்னாங்க. இந்த பரிசேயரிடத்திலே, இந்த வேத பாரகரிடத்திலே இந்த அன்பு இல்லை. ஆகையினாலே தான் கடவுள் சொன்னார், மாயக்கானரே அப்படின்னு சொன்னார். மூன்றாவது, அடுத்த மிக முக்கியமான ஒரு காரியம், முதலாவது சொன்னேன், எல்லா பாரம்பரியங்கள் சம்பிரதாயங்களை விட கடவுளுடைய வார்த்தை வேதமே பெரிது. அடுத்ததாக எல்லா சம்பிரதாயங்கள் சடங்காச்சாரங்களை விட
அன்பே பெரியது. அன்பே பெரியது. மூன்றாவதாக எல்லாவற்றையும் விட இயேசு கிறிஸ்துவே பெரியவர். இந்த ஒரு ஆணித்தரமான, இந்த உறுதியான விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், எல்லா சம்பிரதாயங்களையும், எல்லா சடங்காச்சாரங்களையும், எல்லா அழுத்தங்களையும் நாம் மேற்கொண்டு ஜெயிக்க முடியும். இயேசு கிறிஸ்து உண்மையானவர். கடவுளுடைய குமாரன், நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தவர், நமக்காக கல்லறையிலிருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தவர், இன்றைக்கும் நம் நடுவிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்தான் அழைக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னென்னைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லான வசனம் என்னவென்று சொன்னால், மத்தேயு 11வது அதிகாரம் 30வது வசனம். மத்தேயு 11வது அதிகாரம் 30வது வசனம். என் முகம் மெதுவாயும் சுமை லகுவாயும் இருக்கிறது. இந்த பாரம்பரியங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம், சடங்காச்சாரங்களை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னிடத்திலே வாருங்கள் அப்படின்னு அழைக்கின்றார். என் முகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து தான் பெரியவர். இந்த ஒரு விசுவாசமும் இந்த ஒரு உண்மையும் இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த உண்மையும் நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே நாம் இந்த உலக வாழ்க்கையிலே எல்லா காரியங்களையும், தடைகளையும், தடங்களையும் தாண்டி ஜெயிக்க முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்பேற்பட்ட கடவுளை உதடுகளினால் அல்ல, வாழ்க்கையினாலே சேவிக்க வாருங்கள் என்று கடவுள் நம்மை அழைக்கிறார். இந்த நாளிலே கடவுள் நமக்கு விடுகின்ற அறைகூவல் அதுதான். உங்கள் வாழ்க்கையினாலே கடவுளை சேவியுங்கள், உங்கள் வாழ்க்கையினாலே கடவுளை ஆராதியுங்கள், உங்கள் வாழ்க்கையினாலே உங்களுடைய காரியங்களை செய்யுங்கள். ஒரு அம்மா, ஒரு கிறிஸ்தவ அம்மா தெருவிலே நின்று சண்டை போடுகிறார்கள். பக்கத்து வீட்டு அம்மாவோடு தகாத வார்த்தைகளை சொல்லி சண்டை போடுகிறார்கள். அப்பந்தான் கோயில மணி அடிக்குது, டங்குன்னு அடிக்குது. அந்த டங்குன்னு அடிச்சோன்னா அந்த அம்மா சொல்லுது, சண்டை நிறுத்தி விட்டு பாரு, கோயில பெல் அடிச்சது, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், கோயிலுக்கு போயிட்டு வந்து உன்னை நான் என்ன செய்கிறேன், ஒரு வழி பார்த்து. இன்றைக்கு நம்முடைய யதார்த்தமான வாழ்க்கை இப்படிதான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலித்து காட்டுகின்ற ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் இல்லை. சட்ட திட்டங்களுக்கும் கடமைகளுக்கும் வேதத்தை வாசித்தால் போதும், ஜெபித்தால் போதும், ஆராதனைக்கு பங்கெடுத்தால் போதும், காணிக்கை கொடுத்தால் போதும், கடவுளுடைய கோபத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். அப்படி என்ற தப்பு கணக்கு போட்டுக்கொண்டுதான் அநேக நேரத்தில் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த இழிவான வாழ்க்கையிலிருந்து வெளியே வர நம்மை அழைக்கிறார். இந்த இழிவான வாழ்க்கையிலே நாம் தொடருவோம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார். எப்படி சொல்லுவார்? மாயே மாயே காரணே. சடங்காச்சாரங்கள் இல்லை, இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில முன்னிறுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டால், உங்களுடைய வாழ்க்கையில திருப்பு முனைகள் ஏற்படும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீ பொய் சொல்லுகிறாய், அதே நேரத்தில் கடவுளுடைய சமூகத்தில் போய் காணிக்கை செலுத்துகிறாய். வேண்டாத காரியத்தை செய்கிறாய், அதே நேரத்தில் போய் திருவிருந்திலே நீ பங்கெடுக்கிறாய். ஆண்டவரை நீ வெறுக்கிறார். ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையினால் ஆண்டவரை கனப்படுத்த அழைக்கப்படுது. சம்பிரதாயங்கள், சடங்காச்சாரங்கள், மற்றவர்கள் சொல்லுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்தவர்கள் கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தின் அடிப்படையில் தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவரை உறுதியாக பற்றிக் கொள்வோம். நிச்சயமாக நம்முடைய வாழ்வு மர்மலர்ச்சி வரும், புத்தெழுச்சி வரும், புதிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாள் காத்துக் கொள்வதாக.
ஆமென்.